இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 36வது நாளுக்குள் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பக்தர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் விருப்பமும் திருச்சபையின் விருப்பமும் இயேசுவின் சீடர்களாக நாம் மாற வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, ஆக இன்றைய நாள் சிந்தனை இதை நோக்கி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் சீடனாக வாழ தீர்மானிக்கிறேன் என்கிற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை சிந்தித்து இன்றைய பயணத்தை பயணிக்க இருக்கிறோம். இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்குகிறவர் சுல்தான்பேட் மறைமாவட்ட இளையோர் பணிக்குழுவின் செயலர் தந்தை அருட்தந்தை பிரபீன் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு இயேசுவின் சீடனாக வாழ தீர்மானம் எடுத்து பயணிப்போம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுல்தான்பேட் மறைமாவட்ட KCYM இளையோர் இயக்குனராக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்திலே, அதிலும் சிறப்பாக ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி இன்று சிறப்பாக உங்களுக்கு இயேசுவின் சீடனாக வாழ தீர்மானிக்கின்றேன் என்ற அந்த ஒரு தலைப்பிலே உங்களோடு ஒரு சில செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் எல்லோருக்குமே ஒரு லட்சியம் இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே, அல்லது நாம் செயல்படக்கூடிய இடங்களிலே, அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நாம் ஒவ்வொருவரும் சிறந்த மனிதர்களாக, சிறந்த தலைவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம் எல்லோருக்குமே இருக்கின்றது. ஏனென்றால் தலைவன் என்பவன் அனைவரையுமே அடக்கி ஆளக்கூடியவராக, தலைவன் என்பவருக்கு எல்லோரும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதால் நாம் அனைவருமே தலைவர்களாக மாற வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளினுடைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருப்பது, இயேசுவின் சீடனாக வாழ தீர்மானிக்கின்றேன். தலைவன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நமக்கு இன்னொரு வாய்ப்பு என்னவென்றால், சீடனாக வாழ வேண்டும் என்று. யார் இந்த சீடத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள்? எல்லோருமே தலைவனாக வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சீடத்துவத்தை யார் தேர்ந்தெடுப்பார்? அதுவும் இயேசுவினுடைய சீடர்களாக நாம் மாறுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே தலைவர்களாக மாறுகின்றோம் என்ற ஒரு மாற்று சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். ஒரு தலைவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் நம்மை சீடனாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாக மாறுவதிலே மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுதுமே இரண்டாவது நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக நாம் மாறுகின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியானவர்களாக மாறுகின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுகின்றார். ஒவ்வொரு தலைவனும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, என்னை பின்பற்ற விரும்பும் எவனும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற ஒரு யதார்த்தமான உண்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று சொல்லுகின்றார். ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைவர்களுமே நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே நம்ம ஏமாற்றக்கூடியதாக பல நேரங்களிலே இருக்கின்றது. நீங்கள் என்னுடைய தொண்டனாக, அல்லது நீங்கள் என்னுடைய சீடனாக, அல்லது நீங்கள் நான் இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவத்துக்கு பணி செய்யக்கூடியவர்களாக வருகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக நான் பலவிதமான செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக செய்வேன் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னுடைய சீடனாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். அப்படி உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய சிலுவைகளை, உங்களுடைய துன்பங்களை நீங்கள் சுமக்கின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்களே என்ற ஒரு உண்மையை அவர் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களுள் தலைவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும், உங்களுக்கு சீடராக இருக்கட்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு சீடரையுமே அவர் தலைமைத்துவத்திலே வைத்து பார்க்கின்றார், தலைவராக வைத்து பார்க்கின்றார் என்பதைத்தான் இன்றைய இந்த செய்தி வழியாக அவர் நமக்கு சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை நண்பர் என்று சொல்வேன். ஏனென்றால் நண்பர் என்பவர் எது செய்தாலும் அது உங்களுக்கு தெரியும். எனவே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவருமே என்னுடைய நண்பர்களாக இருக்கின்றீர் என்றுதான் அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் சிறந்த தலைவர்களே. நாம் சிறந்த தலைவர்களாக மாற வேண்டும் என்றால் முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியாளராக, அவருடைய சீடர்களாக வாழ நாம் கற்றுக்கொள்வோம். இதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று வெறும் வார்த்தையில் சொல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி அவர் எந்த அளவிற்கு தாழ்ந்திருக்கின்றார், எந்த அளவுக்கு அவர் ஒரு பணியாளராக இருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லினார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய திருத்தந்தை அவர் திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவரிடம் ஒருவர் சென்று கேட்கின்றார், நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னார். நான் பணியாளருக்கெல்லாம் பணியாளர். நன்றாக நினைத்து பாருங்கள், அவர் நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர், அகில உலக திருச்சபையினுடைய தலைவர். அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் அந்த நபரை பார்த்து சொல்லுகின்றார், நான் பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளர். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது தலைமைத்துவத்தை அல்ல, மாறாக நாம் பணியாளர்களாக மாறுகின்ற பொழுதே நாம் தலைவர்கள் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அவர் நமக்கு விடக்கூடிய அழைப்பும் இதுதான், நீங்களும் பணியாளர்களாக, சீடர்களாக வாழுங்கள், சீடர்களாக மாறுங்கள். அவ்வாறு நீங்கள் சீடர்களாக மாறுகின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே தலைவர்கள் தான். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சீடர்களாக வாழ தீர்மானிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான ஆசைகளோடு, எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்களாக அல்ல, மாறாக சீடர்களாக, பணியாளர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை வாழ்ந்தும் காண்பித்திருக்கின்றார். எனவே அவரை போல வாழ வரம் வேண்டி இந்த நேரத்திலே வேண்டுவோம். ஆமென்.